காங்கிரஸோட வந்து டிவிகேயோட கூட்டணி அமையுமான்றது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா டிவிகே தலைவரான விஜய்க்கு வந்துட்டு ஏற்கனவே காங்கிரஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அதை ஜோதிமணி வெளியில் தெரியப்படுத்தியிருக்காங்க. 2010 போய் இவர் வந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவராக கேட்டதாகவும் அது வந்து அந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட முடியாததுனால மறுக்கப்பட்டதாகவும். ராகுல் காந்தியோட விஜய்க்கு எந்த விதத்தில் பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்கூல் படிச்சவங்க காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட வந்து கூட்டணியில் இருக்காங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க? பாரம்பரிய கட்சி. காமராஜர் ஆண்டதுக்கு பிறகு வந்துட்டு காங்கிரஸ் எத்தனை சீட்டு இங்க வந்திருக்கு? விஜய் அவர்களோட காங்கிரஸ் போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கும் அது உதவும், கர்நாடகாவுக்கும் அது உதவும் இல்லை மேம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கேரளாலையும் சரி கர்நாடகாலையும் சரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயோட ஓட் பேங்க் என்னன்றதே தீர்மானிக்கப்படும். எல்லா ரசிகர்களும் வந்து ஓட்டா மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து இப்போ தாவேக்கோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை அமைச்சாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பாதிப்பா காங்கிரஸ்க்கு பாதிப்பா? திமுக எப்பவுமே பாதிப்பு வராதுங்க. ஏன்னா தாவேக்காண்ட ஒரு புதிய கட்சி எந்த அனுபவமே இல்லாமல் இப்படி வந்து 41 பேரை சாகடிச்சிட்டாங்க. வராத வரைக்கும் ஒரு மீட்டிங்க்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்மளை வெயிட் பண்ண. சரி, ஒரு நாளைக்கு அரசியலில் வந்தானா நம்மளை எத்தனை நேரம் ரோட்டில் நிற்க வைப்பாரோ? ஏன் இப்போ காங்கிரஸ் டிவிகே இப்போ தேமுதிக காங்கிரஸ்ல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்கள் இல்லை. எப்படி மேம் வருவாங்க? ஏங்க நீங்க பேசுறது நியாயமே இல்லாம இருக்கு. இருக்காரு அப்படின்னா எனக்கு பிரதம பதவி வேணாங்க, வேற யாரா கொடுங்க கட்சியில் அப்படின்னு சொல்லுவார் அவரு. கண்டிப்பா சொல்லுவாருங்க. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கங்க. அரசியல் ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு தான் மேம் சொல்லணும். ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து இப்போ ஹாட் டாப்பிக்கா போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்? அதாவது கூட்டணின்றது வந்துட்டு எலெக்ஷன் டயத்தில் ஒரு தலைவர்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது. காங்கிரஸோட வந்து டிவிகேயோட கூட்டணி அமையுமான்றது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா டிவிகே தலைவரான விஜய்க்கு வந்துட்டு ஏற்கனவே காங்கிரஸ் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அதை ஜோதிமணி வெளியில் தெரியப்படுத்தியிருக்காங்க. 2010 போய் இவர் வந்து இளைஞர் காங்கிரஸ் தலைவராக கேட்டதாகவும் அது வந்து அந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட முடியாததுனால மறுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. பர்சனலாவே ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே தொடர்ந்து வரது நம்மளால. எல்லா தலைவர்களுமே நட்பாக தாங்க இருப்பாங்க. எம்ஜிஆர் கருணாநிதியும் நல்ல நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து சாகர வரைக்கும் கூட ஐயா கலைஞர் வந்துட்டு அம்மா தான் கூப்பிட்டுருக்காரு. அம்மையார் தான் சொல்லுவார். அம்மையார்னு தான் சொல்லுவார். பேர் சொல்லி இது பண்ணதில்லை. ஏன்னா அந்த நட்பு, அந்த மரியாதை, தார்மீக மரியாதை எல்லாத்துலேயும் இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தியும் மோடி ஐயாவும் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்லேயே ஏதோ ஒரு இதில் பார்த்தாங்கன்னாக்க ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சந்திக்கிறது வேற, பட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகிறது, பேசுறது. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எதை வச்சு சொன்னீங்க? ராகுல் காந்தியோட விஜய்க்கு எந்த விதத்தில் பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்கூல் படிச்சவங்க இதுக்கு முன்னாடி காலத்திலே வந்து அவங்க பேசியிருக்காங்க. இப்போ கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். நட்புன்றது எப்படின்னா அரசியலை பொறுத்தளவில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. அதுதான் உண்மை. சரியா? விஜய் வந்து ராகுல் காந்தியோட படித்தாரா? கிடையாது. கரெக்டாக இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி நட்புன்னு சொல்ல முடியும்? நட்புன்றது எப்படி வந்தது? ஒரு கட்சியின் தலைவர் ஒரு கொள்கையை வைக்கும்போது அந்த கொள்கையால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் அவர்கிட்ட வந்து பழகுறாங்க. அப்போ ஒரு சில பேர் வந்து நேரடியாக தொடர்பில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்துக்கள் ஒற்றுமையாக இருந்தாக்க அந்த இடத்துல நட்பு உருவாகுது. இது அரசியல் ரீதியானது, அவ்வளோதானே தவிர வேறு எந்த விதமான நட்பு இவங்களுக்குள்ள கிடையாது. அதுதாங்க 2010 வந்து விஜய் வந்து ஒரு நல்ல பீக்கில் இருந்த பீரியடு. அந்த பீரியடில் ராகுல் காந்தி கிட்டக்க தன்னை அவர் வந்து சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டார், காங்கிரஸில் இணைச்சிக்கணும்னு. அப்போ அவர் போகும்போது அவருக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால மறுக்கப்பட்டதோ இல்லை கொடுக்கப்படவில்லையோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதனால் வந்துட்டு விஜயும் ராகுல் காந்தியும் வந்துட்டு நட்பாக தான் இருக்காரு, இல்லை விரோதமாக தான் இருக்காருன்னு சொல்ல முடியுது. 2 பேரும் ஒருத்தர் இன்றைக்கி அவர் ஒரு கட்சி தலைவர், இவர் ஒரு கட்சி தலைவர். கண்டிப்பாக நட்பு இருக்க தான் செய்யும், அது தவறு இல்லை. ஆனால் கூட்டணி என்பது எப்படி வரும்னா, ஒரு தமிழ்நாட்டோட எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகள் என்ன எதிர்பார்க்கும்னா, எங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்க, அப்போ நாங்கள் எவ்வளோ மெஜாரிட்டி எம்எல்ஏஸை நிப்பாட்டுறோம், அந்த மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் எவ்வளோ எங்களுக்கு ஜெயிக்கிறாங்களோ அதன் அடிப்படையாக வந்து எங்களுக்கு எவ்வளோ மினிஸ்ட்ரிஸ் கொடுப்பீங்க, எங்களுக்கு எத்தனை பதவிகள் வழங்கப்படும், இல்லை ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம இதுதாங்க போர்ட்ஃபோலியோ. இப்படி தான் வரும். அதான்
ஒரு 234 தொகுதியில் 190 தொகுதி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் பெரும்பான்மை இடத்துல டிவிகே வந்து அடுத்த ஒரு கூட்டணி கட்சியும் வந்ததுன்னா, அப்போ டிவிகே அதிகமாக இருந்ததுன்னா அவங்க என்ன கேட்பாங்க? நாங்கள் உங்களோட கூட்டணி அமைக்கணும்னாக்கா எங்களுக்கு நீங்கள் வந்து டெப்டி சிஎம் கொடுங்கன்னு கேட்பாங்க, எங்கள் மினிஸ்டர்ஸ்க்கு இத்தனை போர்ட்ஃபோலியோ கொடுங்கன்னு கேட்பாங்க. இதுதாங்க பொதுவாக நடக்கக்கூடியது. அதே தான் அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை அமைக்கக்கூடிய வியூகம் என்பது இப்போது கிடையாது. எப்போனா ஜனவரிக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். மெயினான பேச்சுவார்த்தை அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குள்ள அஜெண்டா, அவங்கவுங்க கட்சிக்கான கொள்கை பிடிப்பு, பைலாஸு இதெல்லாத்தையும் வச்சு நம்ம என்னென்ன வியூகம் அமைக்கலாம், நம்ம எத்தனை சீட்டு கேட்கலாம், இத்தனை சீட்டு கேட்டால் நம்ம இத்தனை பேரை நிப்பாட்ட முடியுமா, நிப்பாட்டினா நமக்கு இத்தனை சீட்டு கிடைக்குமா, இத்தனை ஓட் பேங்க் வருமா, டெபாசிட்ஸ் எவ்வளோ வரும், எவ்வளோ டெபாசிட்ஸ் இழப்போம், இதெல்லாம் ஒரு வியூகம் இருக்குது. ஆனால் இந்த டாக்ஸை வந்து காங்கிரஸ் தரப்புல வந்து யாருமே மறுக்கலையே மேம். அவங்க வந்து அப்படியே பொதுவாக பேசிட்டு போறாங்க, அதை கடந்து போறாங்களே தவிர இந்த மாதிரி நாங்கள் கூட்டணி பேசலைங்க, விஜய்க்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதுதான் சொல்றேங்க, எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியோடையும் கூட்டணி பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் இருக்குதுன்றதுனால வந்துட்டு விஜயோட பேசக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. இத்தனை வருஷமா வந்துட்டு காங்கிரஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட வந்து கூட்டணியில் இருக்காங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க? பாரம்பரிய கட்சி, மத்தியில் உள்ள ஒரு பாரம்பரிய கட்சி, சுதந்திர போராட்டத்திற்கு அப்புறம் முன்னெடுத்து சென்ற ஒரு முதன்மையான கட்சி எது? காங்கிரஸ். அப்படிப்பட்ட கட்சியில் எத்தனை சீட்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்க? காமராஜர் ஆண்டதுக்கு பிறகு வந்துட்டு காங்கிரஸ் எத்தனை சீட்டு இங்கே வந்திருக்கு? எத்தனை தடவை தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க? கிடையாது. அப்போ அவங்களோட ஓட் பேங்க்கு கம்மியாகிட்டு வருது. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய உட்பூசலான காங்கிரஸில் வந்து 4 காங்கிரஸ் 5 காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு வியூவில் இருக்காங்க. செல்வ பெருந்தகை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப்பு, ஏற்றுக்காதவங்க ஒரு குரூப்பு. கார்த்திக் சிதம்பரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு குரூப்பு, ஏற்றுக்காதவங்க ஒரு குரூப்பு. ஜோதிமணி அவங்களுக்கு தனியாக ஒரு லாபி வச்சுருப்பாங்க. கரெக்டா? ஆனால் மேலிடம் எடுக்கிற முடிவு தானே மேம். இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து இதில் கூட்டணியில் மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க. ஆனால் மேலிடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதை அடிப்படையாக வைத்து இதை எடுக்க போகிறாங்கன்றது தானே முக்கியம். ஏன்னா இருங்க ஏன்னா ராகுல் காந்தி ஒரு தடவையும் எலெக்ஷனில் பேசுகிறாரு. இப்போ லாஸ்ட்டாக பீகார் எலெக்ஷன் கூட எடுத்துக்கோங்க, அவ்வளோ பேச்சு பேசினாரு. கடைசியில் என்ன ஆச்சு? தண்ணியில் குதிச்சு மீன் பிடிச்சாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, என்ன ஆச்சு? ஒண்ணுமே இல்லையே. அதெல்லாம் தேவையில்லைங்க. சாணக்கிய தந்திரம் என்பது அதுவல்ல. அரசியல் சாணக்கிய தந்திரம் என்பது வியூகத்தை சரியாக அமைப்பது. நீ மக்கள் கிட்ட எப்படி போற? எலெக்ஷன் டயத்துல மாத்திரம் போறது, மக்கள் கிட்ட போறது கிடையாது. மக்களை தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேம் இப்போ விஜய் அவர்களோட காங்கிரஸ் போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கும் அது உதவும், கர்நாடகாவுக்கும் அது உதவும் இல்லை மேம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு கேரளாலையும் சரி கர்நாடகாலையும் சரி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அகில இந்திய தலைமை வந்து அதை நோக்கி தானே யோசிப்பாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்குங்க. வெறும் ஃபேன் பேஸை மாத்திரம் வச்சு நீங்கள் வந்து அரசியலை நடத்த முடியாது. இல்லை அன்டெஸ்டட் ஓட் பேங்க்ல மேம் அது அதிகமாகலாம் கம்மியாகும். இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயோட ஓட் பேங்க் என்னன்றதே தீர்மானிக்கப்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஒரு நிமிஷம் இருங்க. ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஓட் பேங்காக மாறுவாங்கன்றது கிடையாது. நான் இந்த ஒரு தடவை இன்டர்வியூலேயே சொல்லிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா வரக்கூடாதுன்றது கிடையாது. எல்லா ரசிகர்களும் வந்து ஓட்டாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷனில் போன சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்களே இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுவாங்களான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்துட்டு விஜயோட ஓட் பேங்க் அதுக்குள்ளே நீங்கள் தீர்மானிப்பீங்க? விஜயோட ஓட் பேங்க் எப்படி நீங்கள் தீர்மானிக்க முடியும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வைத்து தான் நீங்கள் வந்து இவருக்கு எத்தனை ஓட் பேங்க் இருக்குது, ரசிகர்கள் எல்லாம் வந்து ஓட்டர்ஸை கன்வெர்ட் ஆகிட்டாங்களா, இத்தனை இடங்கள் இவங்க எடுத்திருக்காங்களா, இவங்களால இவ்வளோ பண்ண முடியுதா, இவ்வளோ டெபாசிட்ஸ் வாங்கியிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லாருக்கும் வந்து அரசியல் வியூகம் வகுத்து கொடுக்குறவர்னு சொல்லக்கூடியவர், மற்றவங்களுக்கெல்லாம் ஆசானார்னு சொல்லக்கூடியவர். ஏன் தான் கோட்டை விட்டார்? பீகார் எலெக்ஷனில் டெபாசிட் கூட இல்லைங்களேங்க, ஒன்றுமே இல்லாமல் போச்சுல்ல. வாஷ் அவுட், டோட்டல் வாஷ் அவுட். இங்கே விஜயோட கட்சிக்கு அவர் தான் ஆலோசகர்ல மாதிரி சொல்லிக்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஏங்க அவர் அங்கே ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு எப்படிங்க விஜய்க்கு இங்கே ஆலோசகராக இருப்பார்? இல்லை அது முடிஞ்சிச்சு மேம், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அங்கே இதுக்கப்புறம் அங்கே வேலை அப்படியே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம். அடுத்த அந்த வேலையை பார்க்க வேண்டியதான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருக்கே அவரால் வியூகம் அமைச்சு அவரால் ஜெயிக்க முடியுது. எங்க டெபாசிட் வாங்கியிருக்கலாம்ல, டெபாசிட் கூட இல்லைங்களேங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் அப்போ எப்படி ஏங்க அவ்வளோ ஒரு அரசியல் வியூகத்தை, நான் தான் சாணக்கியன், நான் தான் அரசியல் அமைப்பையே கட்டமைப்பு செய்கிறவன், தேர்தலை கட்டமைப்பு செய்யக்கூடியவன் நான் தான், என்னோட வியூகம் மாத்திரம் தான் வந்து ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர். கரெக்டா? அப்படிப்பட்டவரோட வியூகமே சிதறடிக்கப்பட்டது. பட் பீகாரும் தமிழ்நாடு ஒன்றும் இல்லை மேம். அங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் வேற, இங்கே இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் வேற மேம். அங்கே பாஜக ஏற்றுட்டாங்க, இங்கே ஒருபோதும் பாஜக ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எதையுமே நீங்கள் வந்து தீர்மானம் பண்ண முடியாது. பாஜகவை ஏற்றுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லாதீங்க. முதல்ல எலெக்ஷனில் நின்னப்போ பாஜகவுக்கு
ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் அதுக்கப்புறம் வரல. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் 5 சீட் வந்தது எம்எல்ஏ. பாஜக வளர்ந்துருக்கு, அதனால இருங்க 5 சீட் வந்திருக்கு எம்எல்ஏ. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை பொறுத்து இருக்கு. புரியுதா? சென்ட்ரலை வச்சு இங்கே நீங்கள் பேச முடியாது. தமிழ்நாட்டின் பாஜக மூத்த தலைவர்கள் எந்த அளவுக்கு வியூகங்களை அமைக்கிறார்கள், எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள், எந்த அளவுக்கு அரசியல் தேர்தல் களத்தில் தன்னை இறக்குகிறார்கள்ன்றதை பொறுத்து தான் பாஜகவோட சீட்டு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக வரும்ன்றது தெரியும். காங்கிரஸ் வந்து இப்போ தாவேக்கோட கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை அமைச்சாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பாதிப்பா எப்பவுமே பாதிப்பா? திமுக எப்பவுமே பாதிப்பு வராதுங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸை முழுசாக நம்பிட்டு ஒன்றும் உட்காண்டில்ல. பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிடுறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே தமிழ்நாட்டில். ஒரு சில இடங்களில் ஒரு சில சீட்ஸ் தான் காங்கிரஸ்க்கு அவங்க ஒதுக்குறாங்க. அவங்க கிட்ட மார்க்சிய கம்யூனிஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க, விடுதலை சிறுத்தை இருக்கு, இது வைகோ அவர்களுடைய மதிமுக இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே சீட் கொடுப்பாங்கல்ல. அவங்க மேஜர் சீட்ஸில் நிற்பாங்கல்ல. அப்போது அதில் பங்கீடு எவ்வளோ கொடுப்பாங்க மிஞ்சி போனாங்க காங்கிரஸ்க்கு? அதிகபட்சமாக ஒரு 20 கொடுக்குறாங்க, இல்லை 25 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 25 ஓட் பேங்க் மாத்திரம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை மேம், அது ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு உதவ இருக்கணும்ல மேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஏங்க அவங்க எப்படி இந்த பாருங்களேன், அவங்கள பொறுத்தளவு எப்படின்னா காங்கிரஸை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கையிணைந்து போயிட்டே இருக்காங்க. சப்போஸ் இது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, நம்ம சிஎம்மாக உட்காரத்துக்கோ இல்லை நம்ம ஆட்கள் டெப்டி சிஎம்மாக உட்காரத்துக்கோ வாய்ப்பு இருக்கான்றதை பார்ப்பாங்க. இல்லைன்னா திருப்பி டிஎம்கேயோட போயிடுவாங்க. அவ்வளோதான். கடைசி நாளில் இது நடக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்புறம் சீட்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து விலகிறேன், நான் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது அப்புறம் மேம், அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த 2026க்கான அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னு கேட்குறேன். ஸ்ட்ராட்டஜி யாருமே வந்துட்டு இவங்களோட கூட்டணி இவங்களை வச்சு நம்ம வரோன்றதை எதிர்பார்த்தெல்லாம் யாரும் ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க தனித்தனி ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. காங்கிரஸ் தனியாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, தாவேக்கா தனியாக ஒன்று வச்சுருக்கோம், டிஎம்கே தனியாக வச்சுருக்கோம், ஏடிஎம்கே தனியாக வச்சுருக்கோம், பிஜேபி தனியாக வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தர் தனித்தனி. இப்போ விசிகேலாம் வந்துட்டு என்னதான் டிஎம்கேயோட கூட்டணியில் இருந்தாலும் அரசியல் களத்தில் இறங்கும்போது அவங்க ஒரு வியூகம் வச்சுருப்பாங்க. அவங்க 5 சீட்டு வாங்குறாங்கனாலும் 5 சீட்டு வாங்குறாங்கனாலும் அந்த 5 சீட்டு தான் ஜெயிக்கணுன்றது தான் திருமாவளவன் பார்ப்பார். புரியுதா? அப்போ அவர் வந்து அதுக்கான ஒரு வியூகத்தை அவரோட தொண்டர்களுக்கு அவர் சொல்லுவார். அவரோட ஒரு கட்சி தலைவர் இல்லையா, அவரோட தொண்டர்களுக்கு அதை சொல்லுவார். அதே மாதிரி தான் ஒரு கட்சிக்கும் அந்த தலைவர்கள் அவங்களுக்கான வியூகங்களை அவங்க அமைச்சுப்பாங்க. மேம், இப்போ காங்கிரஸ் வெளியில் வர்றதுனால திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கடந்த எலெக்ஷன் நம்ம 2021 பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் வெறும் 3% தான் வித்தியாசம் இருந்துச்சு. அப்போவும் இதே கூட்டணியில் தான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியும் காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட்டணியும் இருந்தாங்க. இப்போது அந்த காங்கிரஸ் வெளியே அப்போ விஜய் ஃபேக்டர் கிடையாது, இப்போ விஜய் ஃபேக்டர் இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பின்னாடி தானே மேம்? திமுக இந்த தடவை 2026 எலெக்ஷனில் எந்த அளவுக்கு வரப்போகிறாங்கன்றதையும் நம்ம மக்கள் இன்னும் தீர்மானிக்கலைங்க. எல்லாமே மக்களோட தீர்மானம் தான். ஓட் பேங்க் வரதுன்றது ஒரு நிமிஷம் இருங்க. ஓட் பேங்க் வர்றதுன்றது மக்களோட தீர்மானம். ஒருவேளை மக்கள் வந்துட்டு எனக்கு அவங்களோட ஆட்சியும் சரியில்லை, இவங்க ஆட்சியும் சரியில்லை, நான் தாவேக்காவை தேர்ந்தெடுத்தாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் தாவேக்கான்ற ஒரு புதிய கட்சி எந்த அனுபவமே இல்லாமல் இப்படி வந்து 41 பேரை சாகடிச்சிட்டாங்க. வராத வரைக்கும் ஒரு மீட்டிங்க்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்மளை வெயிட் பண்ண. சரி, ஒரு நாளைக்கு அரசியலில் வந்தானா நம்மளை எத்தனை நேரம் ரோட்டில் நிற்க வைப்பாரோ, எதுக்கு நிற்க வைப்பாரோ அப்படின்னு யோசிச்சாங்கனாக்க தாவேக்காவை டெபாசிட்டே இல்லாமல் கூட பண்ணலாம். ஆமாம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அவங்களோட ஓட் பேக்கை தான் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க காங்கிரஸை வந்து ஒரு சப்சிடரியாக வச்சுப்பாங்களே தவிர காங்கிரஸோட ஓட் பேங்கை வச்சு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க வந்து காங்கிரஸோட ஓட்டுகள் நிறையா செதஞ்சு போச்சு போன எலெக்ஷன். உங்களுக்கே தெரியும் எத்தனை இடம் அவங்க வின் பண்ணாங்கன்னு. அதனால எந்த பாதிப்பாவது வந்து டிஎம்கேக்கு இல்லை. இப்போ டிஎம்கே பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சாங்க இல்லையா, அதனால் அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு எலெக்ஷனில் வந்து வியூகம் அமைக்கிறதுன்றது அவங்க கைக்குள்ளே இருக்கக்கூடியது. அந்தந்த கட்சி தலைவர்கள் அவங்களுக்கான வியூகங்களை அமைப்பாங்க. எல்லாருமே ரேஸில் ஓடுவாங்க, எல்லா குதிரைகளும் ஓடும். எல்லா குதிரைகளும் எல்லா குதிரைகளும் ஓடும். எல்லா குதிரைகளும் தன்னை முந்தி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் ஒருத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கும். ஆனால் அதில் எது ஜெயிக்குதுன்றது கடைசியாக முடிவாக இருந்தால் ஒருவேளை கூட்டணி அந்த சீட்டோட பேரத்தை அதிகப்படுத்துறதுக்கு கூட காங்கிரஸ் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஒருத்தருமே அதிகமான சீட்டு கேட்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அளவுக்கு சீட்டு தர்றதில்லை. அதுதான் போன எலெக்ஷன்ல கூட அவங்க நிறைய சீட்டு கேட்டாங்க, ஆனால் அவ்வளோ கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப கம்மியான சீட் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை மேம். இந்த பக்கம் கூட்டணி ஃபுல் ஆயிடுச்சு, அதுவும் பிஜேபிக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த முறை விஜய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குல்ல மேம், அதை வச்சு உள்ள அவங்க கேம் ஆடல.
அவங்க கேம் தாங்க ஆட முடியும். பட் திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மீறி காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அது நடக்காத ஒரு விஷயம். கணவாய் வேணால் காணலாம். காமராஜர் பீரியடோட முடிஞ்சு போச்சது, அதுக்கப்புறம் வராது. ஏன் இப்போ காங்கிரஸ் டிவிக்கே இப்போ காங்கிரஸ்ல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர்கள் இல்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல அந்த அளவுக்கு காமராஜர் அளவுக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது. யார் வந்தாலுமே, ஒரு மினிஸ்டரா வந்தாலுமே இவ்வளோ சொத்து சேர்க்கலாமா, இவ்வளோ கோடி சேர்க்கலாமா, இவ்வளோ ஸ்கேம் பண்ணலாமா தான் நினைக்கிறாங்களே தவிர காமராஜரை தூற்றிய மக்களும் இருக்காங்க. கரெக்டா? அதுதாங்க அப்படிதாங்க தவறான வார்த்தைகளை கூறி காமராஜர் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சாருன்னு சொன்னாங்க, பைத்தியக்காரத்தனமா. ஆனால் கடைசி வரையில் அவர் தனக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாகனத்தை கூட தன்னுடைய சொந்த உபயோகத்தை கூட உபயோகப்படுத்தாத ஒரே தலைவர் அவர் தான். கரெக்டா? அவர்கிட்ட என்ன சொத்து இருந்தது? ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்களை எடுத்துக்கோங்க, யாருக்காவது ஒரு 500 கோடி, மினிமம் 500 கோடிக்கு கம்மி யார்ட்டையா சொத்து இருக்கான்னு பாருங்க. அது காங்கிரஸ் எல்லா தலைவர்களுக்குமே அதுதானே மேம். மெயினாக காங்கிரஸ் சொல்றேன், பாரம்பரிய கட்சி, சுதந்திர பெற்ற காலத்திலிருந்து ஆளக்கூடிய கட்சி. 70 வருஷமா என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே நீங்க. நம்ம அகில இந்திய லெவல்ல காங்கிரஸ்க்கு ராகுல் காந்திக்குன்னு ஒரு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு. இளைஞர்கள் சப்போர்ட் எல்லாம் இருக்குங்க. அவர் இன்னமும் குழந்தைத்தனமா தாங்க பண்ணிட்டு இருக்காரு. குளத்துல இறங்கி மீனை பிடிக்கிற, அதை பண்றது, இது பண்றது. எது மக்களுக்கு தேவை? என்னது மக்களோட மக்களா கலக்கிறது? என்ன மீன் பிடிக்கிறதா? அதை விட மக்கள் கஷ்டப்படும் போது நீ போய் நின்றுக்கியா? அவர் எல்லா போராட்டத்துக்கும் இப்ப நிக்கிறாரு. எந்த போராட்டத்துக்கு நிக்கிறது பெருசு கிடையாதுங்க. மக்கள்கிட்ட போய் என்னன்றதை கேட்டு, ஏங்க அவங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் ரைசிங் இருக்குங்க, எத்தனையோ செஞ்சிருக்கலாங்க. நீங்க அரசியலை மாத்திரமே முன்னெடுத்து பார்க்க கூடாது, சரியா? எவ்வளோ ஃபண்ட் ரைசிங் இருக்குது, எவ்வளவோ செஞ்சுருக்கலாம். இன்றைக்கி வந்து நமக்கு கச்சத்தீவில் நம்ம போராடக்கூடிய இந்த கஷ்டத்தை வந்து உருவாக்கினது யாருன்றது ஊருக்கே தெரியும். கரெக்டாக? எதையுமே சொல்ல வேண்டாம். எதனால் வந்து பாகிஸ்தான் நம்மக்கிட்டேருந்து போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கும் போராடிட்டு இருக்கிறது எந்த கடிதத்தினால்ன்றது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்கள் திருப்பி வருவோம் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து இருக்கக்கூடிய அமேதி தொகுதி, அவர் இருக்கக்கூடிய என்ன சொல்றது ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி அங்கே போட்டிட்டாங்க. இதெல்லாம் அவங்க தொகுதியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் கட்சியாக பார்க்கும்போது வீக்காக இருக்குது அப்படின்றீங்களா? ஆமாங்க, கட்சினா எல்லாரும் சேர்ந்து தானேங்க கட்சி. எல்லா தலைவர்களும் சேர்ந்து தான் கட்சி. ஜெயந்தி நடராஜன் இருந்தப்போ கேவி தங்கபாலு ஒரு தனி குரூப்பு, ஜெயந்தி நடராஜன் தனி குரூப்பு, அதே மாதிரி வந்து சிதம்பரம் தனி குரூப்பு, அந்த மாதிரி தனித்தனியாக குரூப்பாக இருந்தாங்க. அந்த குரூப்பிசமாக அவங்க தனித்தனியாக போய் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லாபியை வச்சுக்கிட்டதுனால தான், அதில் ஒற்றுமை இல்லாமல் போனதுனால தான் அவங்க வந்து மொத்தமாக இழந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை இழந்தது காரணம் அதுதான். அது வரைக்கும் பிஜேபி வரவே இல்லைல்ல. யோசிச்சு பாருங்கள், பிஜேபி சாதாரணமாக இருந்துச்சு. அதை வளர்த்து விட்டது யார்? காங்கிரஸாக வளர்த்து விட்டாங்க. வந்தாங்க, உட்காந்தாங்க, ஒரு 15 வருஷத்தில் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் பண்ணி இன்றைக்கி மக்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பீகாரோட தான் காமிச்சிட்டாங்க, நிதர்சனமாக நிரூபிச்சிட்டாங்க. கரெக்டாக? அந்த மாதிரியான இன்றைக்கும் காங்கிரஸை பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்கனாக்க காங்கிரஸ்க்காக உழைச்ச தொண்டர்களுக்கு கொடுக்குறாங்களானாக்கா கிடையாது. அவங்க குறிப்பிட்டு ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுருப்பாங்க, இவங்க தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். கார்த்திக் சிதம்பரம் கண்டிப்பாக ஒரு இடத்துல சீட்டு வாங்கிடுவார். கேவி தங்கபால் அவங்க ஒய்ஃபு ஒரு இடத்துல சீட்டு வாங்கிடுவாங்க, சரியா? இவிகேசி இப்போ இறந்துட்டார், இல்லைன்னா அவர் ஒரு இடத்துல சீட்டு வாங்கிடுவார். இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரியுது. அப்போ இந்த முதன்மையானவர்களுக்கு மாத்திரம் தான் அவங்க சீட்டே கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு கீழே வேலை செய்யறவங்களாம் என்ன பண்ணுவான்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. இந்த கட்சிக்காக இத்தனை வருஷம் உழைச்சு போட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா இத்தனை வருஷம் இந்த கட்சிக்காக உழைச்சு என்ன பிரயோஜனம்? நாங்கெல்லாம் முன்னேறவே இல்லை, அப்படியே நிற்கிறோம். இவங்க ஜெயிச்சவங்களே, இவங்க இருந்தவங்களே தான் இருந்துகிட்டு இருக்காங்க, இவங்க லாபியே தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே வருது. ஜோதிமணி எத்தனை தடவை நின்னாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த கரூரில் ஜோதிமணியை விட்டால் வேறு யாருமே கிடையாதா? அதை விட பெஸ்ட்டாக பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. செல்வாக்கு இருக்குல்ல மேம். ஏங்க அந்த செல்வாக்கை யூஸ் பண்ணி அடுத்தவங்களை கொண்டு வந்துருக்கலாம்ல. இல்ல அது ஜோதிமணின்ற தனிப்பட்ட நபருக்கான செல்வாக்கு. ஏங்க ஜோதிமணி, நான் என்ன சொல்றேன், ஜோதிமணிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல. அவங்க வந்து எனக்கு இந்த தடவை சீட்டு வேண்டாங்க, என்னை விட என் கட்சியில் வந்து இந்த இடத்துல இருங்க இந்த தடவை எனக்கு பதிலாக என்னுடைய தொகுதியில் நல்ல வேலை செய்யக்கூடியவங்க, என்ன மாதிரியே வேலை செய்யக்கூடியவங்க ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்றேன், என்னுடைய ஓட் பேக்கை அது கொண்டு வரலாமே. ஏன் கொண்டு வரல? அப்ப எப்படி மேம் வருவாங்க? கொண்டு ஏங்க இது என்னங்க நீங்க பேசுறது நியாயமே இல்லாம இருக்கு. இருக்காரு அப்படின்னா எனக்கு பிரதம பதவி வேணாங்க, வேற யாரா கொடுங்க கட்சியில அப்படின்னு சொல்லுவார் அவரு. கண்டிப்பா சொல்லுவாருங்க. அப்ப 3 வருஷம் அவர் தான் மேம் கட்சிக்கு அவரை உட்காரணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணது அவர் கிடையாதுங்க, அவர் கிடையாது. மற்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அதாவது பிஜேபியில ஒரு பைலாஸ் அந்த மாதிரி மக்களா தேர்ந்தெடுத்தானா ஜோதிமணியை வந்து எம்பி. ஜோதிமணி அவங்க மாத்திரமே நிக்கணும்ன்றது கிடையாதுங்க.
புரியுதா? அப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் படி பார்த்தா அப்போ நீங்க சொல்ற இல்ல நீங்க சொன்ன கான்செப்ட் படி பார்த்தாங்க, அப்போ முதன்மையா வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க மாத்திரம் தான் வந்துகிட்டே இருக்கணும், இவங்க எல்லாம் பின்னாடி நிக்கணும்ன்றீங்க மேம். இப்ப நீங்க இந்த கம்பேரிசனுக்காக நான் சொல்றேன் மேம். இப்ப பிஜேபில அந்த மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்களா, அதுக்காக நான் சொல்றது. பிஜேபியில எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. எங்க வானதி சீனிவாசன் சாதாரணமா இருந்தாங்க. அவங்க அப்புறம் ஒரு கட்சியில் ஒரு மகளிர் அணி பொறுப்புல வந்தாங்க. அவங்க ஆரம்பத்தில் சாதாரணமாக தான் இருந்தாங்க, மகளிர் அணி பொறுப்புல வந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன, எலெக்ஷன்ல நின்னாங்க, தேசிய இதில் போடாங்க, அதுக்கப்புறம் அதில் நின்னாங்க, வரிசையாக போகிறாங்கங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே எங்கே இருக்கு, பிஜேபியில் கடைசியாக இருக்கவனும் வந்துக்கிட்டே இருக்கான், கரெக்டா? ஆனால் இங்கே அந்த மாதிரி வரலையே, சொல்லுங்க. அதுதான் ஏன் வரலன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்கள் அவங்களுடைய பிள்ளை அவங்கள மாத்திரமே தான் கொண்டு வராங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கு தானே மேம். அரசியல் எங்க வானதி சீனிவாசன் எங்க கொண்டு வந்தாங்க, அவங்க பையனையோ பொண்ணையோ கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க, கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாரிசு அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள். ஏன் இப்போ தமிழிசை வந்து 2 இடத்துல கவர்னராக இருந்தாங்க, ரிசைன்மெண்ட் வந்து எலெக்ஷனில் நின்னாங்க. ஏன் அவங்க பையன் நல்லா தான் இருக்க, அவங்க பையனை நிறுத்திக்கலாமே, ஏன் நிறுத்தலை, கொண்டு வரலையே? வாரிசு அரசியல் அங்கே கிடையாதுங்க, இங்கே வாரிசு அரசியல் இருக்கு. அதே வாரிசு அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின், இன்பநிதி அப்படியே தான் போகுது. கட்சியோட தனிப்பட்ட விருப்பம் தானே மேம். இப்போ அவங்க தலைவர் அரசியல் இல்ல, தலைவரா வந்து ஸ்டாலினியோ உதயநிதி ஸ்டாலினியோ அவங்க கட்சி இது பண்ண, ஆனா அவங்க எம்எல்ஏ ஆகணுமா ஆகக்கூடாதுன்றது மக்கள் தானே தீர்வாங்க. அப்படி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு நிமிஷம் இருங்க. உதயநிதி அடுத்தது கொண்டு வந்தாச்சு. உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் இருக்கா? உதயநிதியை விட பெஸ்டா பண்ணக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களே டெப்டி சிஎம் ஏன் கொடுக்கல, ஏங்க கொடுக்கல? இருங்க, கட்சியோட விவகாரம்லாம் கிடையாது. இது கட்சியோட விவகாரம் இல்லை, இது அரசியல் விவகாரம். இது வாரிசு அரசியல் விவகாரம். நீங்க சொல்ற மாதிரி அவங்க இது வாரிசு அரசியல் விவகாரம். செயற்குழு கூட்டி ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒத்துக்கலனாக்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க பதவி விட்டு தூக்கிடுவாங்க. இவங்க எவ்வளவு பிரச்சனைகள் வந்து தெரியுமா, உட்பூசல் எவ்வளவு வந்து தெரியுமா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயநிதியை வந்து டெப்டி சிஎம்மா கொண்டு வரதுக்கு முன்னாடி அதுக்கு அதிருப்தியாளர்கள் எத்தனை பேர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முடியாதுன்னு சொன்னாங்க. வேற வழி இல்லாம ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் போட்ட கண்டிஷனால இல்லைன்னா கட்சியை விட்டே போயிடுவாங்கன்ற சூழ்நிலை வந்து இத்தனை வருஷம் இந்த கட்சியில இருந்தாச்சு. இதுக்கு மேல இதை விட்டு போய் நம்ம என்ன பண்றதுன்றதுனால அவங்க இருந்துட்டாங்க. ஏன்னா இதே நம்பி வாழ்ந்துட்டாங்க. புரியுதா? வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து எல்லாரும் வாரிசு அரசியலை நான் ஆதரிச்சு பேசல மேம். பட் ஆனா வந்து இருக்கிற ஃபேக்ட் கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஏங்க உனக்கு இப்போ ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் நீங்கள் உங்கள் ஓட் பேங்கை கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை கொண்டு வந்தால் தான் உங்கள் திறமை வெளியில் தெரியும். உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம எப்படி உங்களுக்கு திறமையை வெளியில் தெரியும்? வாய்ப்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல இல்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுக்கு அடுத்த தலைவர்களே இல்லையா? இல்லை அதுக்கு அடுத்த நல்ல பெஸ்ட்டாக வேலை செய்கிறவங்க இல்லையா? சர்வீஸ் ஹோல்டர்ஸ் இல்லையா? சொல்லுங்க. 50 வருஷமும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களாம் இருக்க தானே செய்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கவங்களாம் இருந்து தானே இன்னமும் அப்படி தானே இருக்காங்க. இன்னமும் தொண்டர்களாக தானே இருக்காங்க. எந்த போஸ்டிங்குமே இல்லாமல், எந்த விதமான பதவியும் இல்லாமல், எந்த விதமான எம்எல்ஏ சீட்டோ எம்சி சீட்டோ இது கூட இல்லாமல் நிற்கிறாங்கல்ல. மன்றது உள்ளாட்சி மன்ற தலைவராக கூட இல்லாமல் இருக்காங்கல்ல. அதே திமுக தானே மக்கள் தொடர்ந்து வாக்களிக்கிறாங்க, தொடர்ந்து. அதுதாங்க, அதை தான் சொல்கிறேன். இப்போது அவங்க வந்து அந்த ஓட் பேங்கை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து எனக்கு கீழே வந்து மினிஸ்டராக இருக்கன்னா அடுத்தது உனக்கு மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ வேணும்னா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நீ வந்து ஃபுல்லாக உன்னுடைய ஓட் பேங்க் உனக்கு கீழே இருக்கவங்க எல்லாரையும் வந்து நீ வந்து செலவு பண்ணி எல்லாரையும் கொண்டு வா. நீ பண்ண வச்சு ஜெயிக்க வை. அப்போதான் இது எல்லா கட்சிகளையும் தானே இருக்குது. மற்ற கட்சி இப்போ திமுக மட்டும் நீங்கள் கொலை சொல்லுங்கள், அதிமுகலையும் அதே தானே இருக்குது. எங்க அதிமுகவில் வாரிசு அரசியல் கிடையாதுங்க. எடப்பாடி என்ன புரட்சி தலைவி அம்மாவோட பையனா? இப்போ இல்ல மேம். ஏங்க எப்பவுமே கிடையாதுங்க. இல்ல நீங்க சொல்ற போது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்ப புரட்சி தலைவி அம்மா என்ன எம்ஜிஆரோட வாரிசா? இல்லையே, அவங்க அரசியல் வாரிசு தானே, எம்ஜிஆரோட நேரடி வாரிசு இல்லைல்ல. அப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க வாரிசு அரசியல் அங்க இருக்குது? அங்கேயும் வாரிசு அரசியல் கிடையாது. வாரிசு அரசியல் ஒரு நிமிஷம் இருங்க. ஏடிஎம்கேல ஒரு சபாநாயகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எம்பியா இருக்காரு மேம். இப்போ ஓபிஎஸ் எல்லாம் வெளியே போயாச்சுங்க. அவரும் அதிமுக காரர் தானே மேம். ஒரு நிமிஷம் இருங்க. புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ ஒரு சபாநாயகர், அவர் பேர் எனக்கு மறந்துச்சு, அவர் வந்து எஸ்சி கம்யூனிட்டி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன்றதுனால அவர் வீட்டில் சாப்பிடாம கூட பண்ணாங்கன்றதுக்காக அம்மா உடனே கூப்பிட்டு எல்லாரும் இனிமேல் நான் முதற்கொண்டு உன்னை வணங்கிய பிறகுதான் வரணும்னு சொல்லிட்டு அவர் சபாநாயகர் ஆக்குனாங்க. கரெக்டா? அவங்க வந்து அவங்க ஜாதிகாரியை பண்ணலை. அந்தம்மா பிராமின் ஜாதியில் இருக்கவங்க யாரையும் பண்ணலை. இனத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து சபாநாயகர் ஆக்குனாங்க. பண்ணினாங்க. எதுக்கு பண்ணினாங்க? பாகுபாடு கிடையாதுன்றதை காட்டுறதுக்காக பண்ணினாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி இருந்த வரைக்கும்
இன்னைக்கு நைட்டு வரைக்கும் மினிஸ்டராக இருக்கவும் நாளைக்கு காத்தால மினிஸ்டராக இருப்பாடா இல்லையான்னு தெரியாது. உடனடியாக நீக்கப்படுவார்கள். ஒரு சின்ன பிழையை கண்டுபிடித்தாலும் உடனடியாக தூக்கிடுவாங்க. எந்த விதமான மறுப்பு பேச்சுமே கிடையாது. இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் பண்ணதில்லை. ஸோ வாரிசு அரசியல்ன்றது எங்கே இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் காங்கிரஸ்லேயும் வாரிசு அரசியல் இன்னைக்கு ஒட்டி போய்கிட்டே இருக்குது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் இதுதான் நடக்குது. குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மக்கள் அதை ஆதரிக்காங்களே. மக்களோட ஆதரவு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 2026 எலெக்ஷன் வந்தால் தானங்க தெரியும் மக்கள் ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு. ஒவ்வொரு எலெக்ஷனும் தானே தீர்மானம் பண்ணுது. இப்போ இவங்க சொன்னாங்க பீகாரில் ஜெயிச்சதுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம், அவங்க மிஷின் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. நீ ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் அத்தனை சீட்டு வாங்கியிருக்கீங்களே திராவிட முன்னேற்ற கழகம், அப்போ நாங்கள் சொல்ல முடியுமா? மற்ற கட்சிகள் சொல்லுவாங்களா? நீங்களும் வந்து எலெக்ஷன் அந்த இவிஎம்எஸ் மிஷினை வந்து நீங்கள் வேறு மாதிரி பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? பைத்தியக்காரத்தனம். அப்படி கிடையாது. மக்கள் வந்து ஏதோ ஒரு விடுதல் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் மாறி 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 கொடுக்குறாங்க. ஆனால் மக்களோட நிலைமை இன்னும் மாற்றப்படவே இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. சிறந்த ஆட்சி என்பது மக்களின் குரலை கேட்டு, மக்களுக்காக வாழ்ந்து, மக்களின் சேவை செய்து, மக்களை உயர்த்தி, மக்கள் மூலியமாக நலனை கொடுத்து வாழக்கூடிய அரசு மாத்திரமே சிறந்த அரசு. அந்த அரசுன்றது எப்போ அமையுன்றது நம்ம வேறு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தல் அதனை முடிவு செய்யும். இறுதியாக ஒரே வேலை கூட்டணி தாவேகா காங்கிரஸ் அமையுமா அமையாதான்? அதை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? ஏங்க காங்கிரஸ் தலைவரும் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அமையுமா அமையாதுன்னு என்ன கேட்டா நான் 2 கட்சிகள் தலைவர் மாதிரி என்ன கேக்குறீங்க? உங்களுடைய நீங்க அரசியல் தொடர்ந்து பின்தொடர்ந்து வரீங்கல்ல மேம், இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அமையவும் செய்யலாம், அமையாமலும் போகலாம். சரியா? கடைசியா தனித்தும் போட்டியிடலாம். சொல்லவே முடியாதுங்க. எதையுமே சொல்ல முடியாதுங்க. எதையுமே சொல்ல முடியாது. திடீர்னு நாங்க உங்களோட கூட்டணியில இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசி நிமிஷத்துல பார்த்தா இல்லைங்க எங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபடுவது, அதனால நாங்கள் வெளியில வந்துட்டோம். அந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் வரல. தேமுதிக அப்படிதானே வந்தது. பாமக பார்த்தேன் மேம். பாமக பாத்தீங்க, தேமுதிக கூட வெளியில வந்தாங்கல்ல. எல்லா கட்சிகளும் ஏன்னா அவங்களுக்கு சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க. அந்த கொள்கைகளை வந்து முன்னெடுத்து கொண்டு போகும்போது அந்த கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியதாக இருந்தால் மாத்திரம் அந்த கூட்டணியில் அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க அதில் இருக்க மாட்டாங்க, விலகிடுவாங்க. ஸோ இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் எனக்கு சீட்டு கொடுத்துட்டீங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் தலையாட்டணும்னு எந்த கட்சியும் நினைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முதன்மையான கட்சிகள் என்பதனால் அவர்கள் கூறக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் ஒத்துப்போவோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் இது பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்களுக்குள்ள ஸ்டாண்ட் பையில் அவங்க நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த சமயம் அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி அமைச்சுப்பாங்க. நன்றி மேம், பல தகவல்களுக்கு நன்றி, வணக்கம்.